ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இப்போ நம்ம ஒரு கோகோனட்டில் ஒரு அல்வா பார்க்கலாங்களா? அதாவது நம்ம எதுலேயும் நம்ம வந்து நிறைய அல்வா நம்ம செஞ்சுருக்கோம். கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம். எவ்வளவோ அல்வா நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது நம்ம பால்கோவா எல்லாமே சாப்பிட்ருக்கோம். ஆனால் நம்ம அல்வா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பாகு எடுத்து நம்ம தேங்காய் பாலில் வந்து நம்ம அல்வா செஞ்சுருக்கோமா? இல்லை இல்லைங்களா? இது முழுக்க 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 தேங்காய் பாலில் நான் செஞ்சது. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பாருங்கள், அந்த நெய்யோடு அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். வாயில் போடுறதுக்கு அவ்வளோ நான் சொல்லவே இதே கிடையாது. நீங்களும் இதை செய்து பாருங்கள். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ப்ரைஸில் அடுங்க. இப்போ நம்ம ஒரு கோகோனட் இந்த தேங்காய் துருவலை வச்சு நம்ம ஒரு கோகோனட் அல்வா செய்யலாங்களா? இது எப்படின்னா நான் இப்போ ஒரு மிக்ஸி பவுலில் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். நீங்கள் பத்தியாக போட்டிருந்தாலும் ஓகே தான். நான் இதை நம்ம முதல்ல பால் எடுத்துக்கலாம். இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இதில் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம பால் எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது பாருங்கள், பால் எடுத்தாச்சு. பால் எடுத்துகிட்டு இது பாருங்கள், பாலை பிழிஞ்சிட்டு இது பாருங்கள், பால் கீழே வடிஞ்சிட்டு பாருங்கள். நல்லா கட்டியை இது பண்ணிவிடுங்க. பாலை நல்லா பிழிஞ்சிடுங்க. ஒரே பால் போதும், ரெண்டாவது பால் தேவையில்லை. இது பாருங்கள், பால் நல்லா வடிஞ்சிச்சு. இது போதும். நாம் கோகோனட் அல்வா செய்யறதுக்காக இப்போ 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கலக்கிக்கலாம். நல்லா பவுடர் பேஸ்ட்டில் கலக்கிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுக்கல, கார்ன்ஃப்ளவர் கலந்து வச்சோம் இல்லைங்களா? அதை நம்ம இந்த தேங்காய் பாலில் ஊற்றிடலாம். ஊற்றி கலந்துடலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் நெய் விட்டுருங்க. இதில் கொஞ்சோண்டு முந்திரி போட்டுக்கோங்க. முந்திரி போடணும், நல்லா கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ முந்திரி போட்டாச்சு. அப்படியே நம்ம இந்த தேங்காய் பாலை ஊற்றிடலாம். இதில் நாங்கள் நெய் ஊற்றினாதான் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் ஆயில் ஊற்றினாலும் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கட்டி பட்டி இல்லாத கட்டி ஆகாதபடிக்கு நல்லா கொஞ்சம் கரைச்சி இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. கட்டி ஆகக்கூடாது. ஓகேங்க. இப்போ நீங்கள் தேவையான அளவு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூட நல்லா கிண்டி விடுங்க. இப்போ ஓகேங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை பாருங்க, இப்படி கிண்டி விடும் போது நல்லா அப்படியே சுரண்டு வரணும். அப்படி இதை பாருங்க, ஒட்டக்கூடாது. நம்ம நான்ஸ்டிக் பேனில் ஒட்டக்கூடாது. இதை பாருங்க, இப்படி வரும்போது கரெக்டான பதம். அல்வா ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். ஓகேங்க. இப்போ பாருங்கள், நம்ம இதில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக வருது பாருங்கள். பாருங்கள், அப்படியே ஒட்டவே இல்லை பாருங்கள். செம்ம சூப்பராக இதை பாருங்கள், கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், இது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், அப்படியே ஒட்டவே ஒட்டாது. இதை பாருங்கள், கரண்ட் இதில் டீஸ்பூன்லேயே ஒட்டலை. இதை பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், கோகோனட்டில் அல்வாவில் ரெடி ஆகிடுச்சு. கோகோனட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், முந்திரி அந்த ஃப்ளேவரோடு எப்படி இருக்குது பாருங்கள். நீ இதை நல்லா சுட 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 சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதை பாருங்கள், இதை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இது செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. கமெண்ட் போடுறதோடு இல்லாத நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் தெரிவிங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே தென் பாய்.